நைட்டானா கனவுல வாரதியே மண்டையில் ஓடிட்டே இருக்குப்பா, முடியலப்பா என்னால். என் ரூம்மேட்ஸ்லாம் வாழ்க்கையை வெறுத்துட்டானுங்க நான் அந்த பாட்டு கேட்டு கேட்டு. காலைல 5:30 மணிக்கு எழுந்தோன்னே கரெக்டாக ஒரு 5:45 கிச்சன் வேலைலாம் முடிச்சுட்டு பாட்டு போட ஆரம்பிப்பேன். இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு 4 நாள் நினைக்கிறேன். ஒவ்வொரு பாட்டு ஆல்ரெடி லூப்பில் இருந்துச்சு. இந்த எதுக்கு தான் இந்த காதல் வாட்டி வதைக்கிதோ அந்த பாட்டு செம்ம லூப்பில் இருந்துச்சு. இந்த பாட்டு வந்த வேகத்துக்கு அந்த பாட்டை தூக்கி இந்த பாட்டை போடுன்னு சொல்லிட்டு காலைல எழுந்துச்சு லூப்பில் விட்ட 2வது நாள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க பசங்க. டேய் இன்னும் எத்தனை வாட்டர் அந்த பாட்டு கேட்க போகிற தெரில அப்படின்ட்டு இருந்தேன் நான். பட் முட்டை கலக்கி வாஸ் அ பிளாஸ்ட். செம்ம அடிக்டிவ், இன்ஸ்டன்ட் லூப்பு செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு அடுத்த பாட்டு வந்திருக்கு. ஸோ வெல்கம் பேக் டு அந்த வீடியோ. சொன்னால் நான் பறந்தேனே பெண்ணே செகண்ட் சிங்கிள் ஃப்ரம் யூத். கென் கருணாஸ் நடித்து டைரக்ட் பண்ணி வர ஒரு படம், ஜி பிரகாஷ் மியூசிக்கில் வர ஒரு பாட்டு. ஸோ லெட்ஸ் கோ பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேரளா மாதிரி இருக்குது, பார்ப்போம். ஓகே, ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. வெரி நைஸ் ஃப்ரேம். ஓ பியூட்டிஃபுல்லி ஷாட். பறந்தேனே பெண்ணே உன்னால, புது காதல் கொண்ட உன் மேல, அளவாக சிரிச்சாயே, வலிக்காம என்ன அடிச்சாயே, குறும்பான கோமாளி போல குதிச்சேனே நானும் உன்னால, இதயத்தை தொலைச்சாயே, எதையோ சொல்ல தவிச்சாயே, உறவா கனவா ஒரு வார்த்தை இல்ல, மனமோ உன் பேரதான் சொல்ல, அடியே அழகே அடியே. ஓ ஒரு லேயர் ஆட் ஆகி வருது அப்படி. விக்னேஷ் என் வாழ்விலே நீ வந்ததும் என் நெஞ்சின் தோட்டத்தில் பூ பூக்குதே, சொல்லாமலே என் காதல் பூக்குதே, சொல்லாமலே உன் வார்த்தைகள் என் காதில் கேட்கின்றதே. இங்கே அவன் நெஞ்சே நீ என் கண்கள் எப்போதும் பார்க்கின்றதே, இங்கே உன்னை கண்டாலது இன்பத்தில் தள்ளாடுதே, தவிச்சேதனும் நானே உன் பார்வைப்படத்தானே, முறைச்சே பார்த்தாலும் என் காட்டுல மழைதானே. Nice lyrics. கென்னு செம்மையாக இருக்காருப்பா. அவரோட காஸ்டியூம் சாய்ஸஸ், ஹேரு வேற லெவல். வெரி நைஸ் ஃப்ரேமா. இதுவும் ஒரு விண்ணை தாண்டி வருவாயா இருக்கு. நைஸ்ப்பா. ஓ March 19th. நைஸ் நான் சென்னையில் இருப்பேன். சூப்பர். எஃப்டிஎஃப்எஸ் தூக்குறோம். வேறு லெவல். ஓகே நைஸ் வேறு லெவல்ப்பா. நல்லா இருந்துச்சு பாட்டு. நல்ல ஒரு க்யூட்டான சாஃப்டான அழகான ஒரு பாட்டு. வெரி வெல் ஷாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கோல்டன் லைட் ஆரில் அந்த ரிவரில் தோஸ் ஷார்ட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல். எனக்கு கோல்டன் ஹவருக்கும் எனக்கும் ஒரு செம்ம ஒரு இது ஒன்று இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோல்டன் லைட்டு. எல்லாருக்கும் பிடிக்கும் ஜென்ரலி. அதனால் என்னை பற்றி பேசிட்டு நிறைய பேர் கோல்டன் லைட் பிடிக்கும். ஏன்னா அது ஒரு மேஜிக் கொடுக்குங்க. முக்கியமாக கோல்டன் லைட் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா கேமராவில் கோல்டன் லைட் கொடுக்குற மேஜிக்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அதுவும் தண்ணி அந்த ஃப்ளிக்கர் அந்த கிளிட்டர் மாதிரி எஃபெக்ட் சான்ஸே இல்லை.
அந்த மாதிரி இருக்கும். ஐ வாஸ் சோல்ட் தேர். தட் வாஸ் வெரி நைஸ், வெரி க்யூட். அவங்க கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது. அதான் திருப்பியும் சொல்கிறேன், கென் செம்மையாக இருக்கார் ஆன் ஸ்க்ரீன், பயங்கரமாக இருக்கார் தெரியும். ஆனால் சீரியஸான ரோல்ஸ் பண்ணியிருக்காரா, அதனால் அந்த செம்மையாக இருக்கார் ஆன் ஸ்க்ரீன்றது கமெண்ட் வந்து நம்ம பெருசாக பாஸ் பண்ணது கிடையாது. இதில் செம்ம அழகாக இருக்கார், அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு, செம்மையாக இருக்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் அழகாக இருக்கார். அவரோட காஸ்டியூம் டிசைனருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். 2 பேருக்குமே, இவருக்கும் சரி அவங்களுக்கும் அனிஷ்மாவுக்கும் சரி செம்ம காஸ்டியூம்ஸு, அழகழகாக இருக்காங்க. ஸோ வெரி வெரி நைஸ், வெரி நைஸ்லி டன். கலர் பேலட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்க. மியூசிக் பாட்டாக வந்து ஒரு இதில் ஆரம்பித்து அப்புறம் அந்த அடியே அழகே அந்த போர்ஷன் வரும்போது அது ஒரு மாதிரி ஒரு அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங், அப்படியே அமுக்கின மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது எப்படி கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எனக்கு தெரில. ஏன்னா தட் வாஸ் லைக் அந்த லேயர்ஸ்லாம் ஆட் ஆகி தட் வாஸ் த பீக் ஆஃப் த சாங்கில் அந்த ஹுக்கு அப்படின்றது வந்து. ஸோ தட் வாஸ் லைக் அப்படியே வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் இருந்துச்சு. அண்ட் ரியலி லைக் தட். என்னது முறைச்சாலும் என் காட்டில் மழை தான், அந்த போர்ஷன் லிரிக்ஸ் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. தட் வாஸ் வெரி நைஸ் லிரிக்ஸ் போர்ஷன். எஸ் நைஸ் கைஸ், ஓவரால் வெரி நைஸ் சாங். கண்டிப்பாக படம் வரப்போ நம்ம பார்ப்போம் ட்ரெய்லர்லாம். ஐம் ரியலி வெயிட்டிங் டு சி ஹவு இட் இஸ். ஆக்சுவலாக நாட் டு லை, நான் வந்து கரெக்டாக இவங்க இன்டர்வியூ தான் பார்த்துருந்தேன் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு சி ஹவு திஸ் இஸ் கோன் டர்ன் அப். மக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக மக்கள் ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. பிகாஸ் ஒரு புதுசாக கென்னொன்று ட்ரை பண்ணுறாரு, டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றப்ப நல்லா இருந்து மக்கள் ரிசீவ் பண்ணாமல் விட்டாங்கன்னா அது வில் பி ஒரு மாதிரி நல்லா இருக்காது. கண்டிப்பாக நல்லா இருக்கணும் படம். நல்லா இருந்த பட்சத்தில் மக்களும் அதை பயங்கரமாக ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா ஹாப்பிப்பா, செம்ம. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி படம் எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். நன்றி.